இது வந்து பாத்தீங்கன்னா கடலெண்ணெய் 1/2 லிட்டர் எடுத்துக்கலாம். 35 ml ஊத்தணும் இல்லைங்களா? இது வந்து இப்போ 30 ml ஊத்தியாச்சு. நல்லா இந்த மாதிரி ஆத்திக்கிங்க. ஏன்னா குச்சி விட்டு கலக்கிக்கலாம். நம்ம இப்போ குச்சி இல்லாதனால நம்ம இந்த மாதிரி கலக்கிக்கிறோம். அந்த பால் மாதிரி மாறினா மட்டும்தான் நமக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும். எந்த அளவுக்கு பால் மாதிரி ஒயிட்டா மாறிடுச்சுங்களா? ஜஸ்ட் இவ்வளவுதான் இல்லைங்களா? ஆமா, அனைத்து பயிருக்கும் கொடுக்கலாம். மெயினா மரப்பயிர்களுக்கெல்லாம் அளவுக்கு அதிகமாகவே கொடுக்கலாம். காய்கறி பயிர்கள் பூக்களுக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாவே கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த எண்ணெயை கரைக்கக்கூடிய எண்ணெய் கரைசல், நம்ம இன்னைக்கு எண்ணெய் கரைசலை பத்தி தான் முழுசா இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நம்ம உரத்துக்கு மாற்றாதான் இதை பயன்படுத்துறோம். இயற்கை விவசாயத்துல கெமிக்கல் உரத்தை போடாம இயற்கையிலேயே நம்ம பண்ணி கொண்டு வரலாம். ஏன்னா இன்னைக்கு கெமிக்கல்ல போடையில மண்ணு மலடாகிட்டு இருக்கிறதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு கெமிக்கல்னால எந்த யூஸும் இல்ல, மண்ணுல சத்து இருந்தா தான் கெமிக்கல் வேலை செய்யுதுங்கிறது இன்னைக்கு மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எண்ணெய் கரைசல் அப்படிங்கிறது மெயினா எந்த செடிகளுக்கு எல்லாம் கொடுக்கலாம்? அது கொடுக்கறதுனால நமக்கு என்ன பிளஸ் பாயிண்ட் கிடைக்கும்? இந்த எண்ணெயை வேர் வழியா கொடுக்கும் போது மண்ணு பொதுன்னு இருக்கும். செடிக்கு தேவையான சத்து உடனே கிடைக்கும். எல்லா செடிகளுக்கும் இதே தான். அந்த மண்ணுல இருந்து எப்படி நம்ம செடி எடுத்துக்குதுங்கிறத விவசாயி ஒரு புரிதலோட செஞ்சாங்கன்னா தான் அவங்க வந்து அதை நிரந்தரமா செய்ய முடியும். அப்போதைக்கு என்னமோ சொன்னாங்க, வாங்கணும், பண்ணணும் அப்படின்னு இல்லாம